ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சிறப்பு பார்வையோட வரிசையில துலா ராசிக்கு சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு எது பயிற்சி எல்லாமே எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி நிகழ்ந்தது. 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சியும் 18ஆம் தேதி ராகு எது பயிற்சி நிகழ்ந்தது. சனி கும்பத்திலிருந்து மீனத்தில் சென்று அமர்ந்திருக்கிறார். குரு ரிஷபத்திலிருந்து மிதுனத்தில் சென்று அமர்ந்திருக்கிறார். ராகு எதுகளை பொறுத்த வரைக்கும் கன்னியிலிருந்து சிம்மத்தில் கேது வந்து அமர்ந்திருக்கிறார். மீனத்திலிருந்து கும்பத்தில் வந்து ராகு அமர்ந்திருக்கிறார். துலா ராசிக்கு 6இல் சனி, 9இல் குரு, 11இல் கேது, 5இல் ராகு குருவின் பார்வையில் என்ன பலன்களை தரப்போகிறார்கள் சொல்லி பார்க்கலாம். சிறப்பு பார்வையோட வரிசையில குரு பயிற்சி, ராகு எது பயிற்சி, சனி பயிற்சி எல்லாவற்றையும் சேர்த்து துலா ராசிக்கு மட்டும்தான் கதைத்து இருக்கிறேன், பேசி இருக்கிறேன். ஒரு சிறப்பம்சம் இருக்குது என்னன்னு சொன்னா, இந்த 3 பயிற்சிகளுமே துலா ராசிக்கு அற்புதமாக இருக்குது. ஒரு தடவை மறுபடியும் சிறப்பு பலன்களாக இதை சொல்ல வேண்டும் என்று தோன்றியதால் இதை மறுபடியும் சிறப்பாக பதிவிறக்கம் செய்திருக்கிறோம். சரியாக துலா ராசிக்காரர்கள் இதை புரிந்து கொண்டு இதை கேட்டுக்கொண்டு வாழ்வில் வளர்கின்ற வேலையை பார்க்க வேண்டும். அற்புதமான பொற்காலம் துலா ராசிக்கு இந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்தால ஏற்பட்டிருக்குது. 6ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறார். துலா ராசிக்கு ராஜ யோகாதிபதி, 4, 5 குடைவர் ராஜ யோகாதிபதி 6ஆம் இடத்துல அமரலாம். 3, 6, 10, 11 என்று சொல்லப்படக்கூடிய உபஜயஸ்தானங்கள்ல, அதாவது குறிப்பாக 6ஆம் இடத்துல சனி, ராகு, செவ்வாய், கேது போன்ற இயற்கை அசுபர்கள் தனித்து ஒருவராக அமரலாம். ருணம், ரோகம், சத்துரு என்று சொல்லப்படக்கூடிய 6ஆம் இடத்தின் தீய பலன்கள் அனைத்தையுமே அப்படியே விலக்குவார். அதாவது பழைய கடன்களை எல்லாம் கட்டி தீர்த்து விட முடியும். எதிரிகள் விலகுவார்கள், எதிரிகளின் கொட்டம் அடங்கும். அது மட்டுமில்ல, நாட்பட்ட நோய்களிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். உடல் ஏதாவது ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டிருந்தால் சரியான மருத்துவ தீர்வுகள் கிடைக்கும். 6ஆம் இடம் சனிக்கு அற்புதமான இடம். கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு எல்லாமே அப்படியே விலகி சென்று விடும். அது மட்டுமில்ல, குரு 9ஆம் இடத்துல இருக்கிறார். அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனி, ஓடி போனவனுக்கு 9ல குரு என்று சொல்வார்கள். 9ஆம் இடத்துல நிற்கிற இந்த குரு ராசியை பார்க்கிறார், 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அது மட்டும் இல்ல, 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். குருவின் பார்வையில் ராகு இருக்கிறார். ராசியை குரு பார்க்கிற போது குலதெய்வ ஆசீர்வாதம், இஷ்ட தெய்வத்தினுடைய அருள், அதாவது தெய்வீக பலம் கூடுகிற காலம், இறையருள் கைகூடி வருகிற காலம். அதாவது ராசியை குரு பார்க்கிற போது உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், மரியாதை எல்லாமே உயர்வடையும். 3ஆம் இடமும் ராசியும் குருவின் பார்வையில் இருக்கிற போது உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் எல்லாமே விரிவடைந்து, உங்களுடைய நெட்வொர்க் எல்லாமே விரிவடைந்து, உங்களுடைய பெயர் புகழ் வெளி உலகத்தில் பரவும், நட்பெயராக பரவும். உங்களுடைய பெயருக்கு ஏற்பட்டிருந்த களங்கம் எல்லாமே நீங்கும். அதாவது ராசியை குரு பார்க்கிற போது நீங்கள் குல தெய்வத்தை சென்று வணங்கினால் கைமேல பலனை வாங்கி கொண்டு வர முடியும். ராசியை குரு பார்க்கிற போது உங்களுடைய சமூகத்துல, நீங்கள் இருக்கிற இடத்துல பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படும். அதாவது சமூகத்துல நன்மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, அதிகாரம், பட்டம், பதவியில் இருக்கக்கூடியவர்கள், ஆளுமையில் இருக்கக்கூடியவர்களுடைய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படும். அதனால நன்மையும், அதாவது ஆரோக்கியமான சூழலும் ஏற்படும். பெரிய மனிதர்களின் தொடர்பால உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். ராசியை குரு பார்க்கிற போது அடிப்படையா எல்லாமே நன்மையாக நடக்க போகிறது என்று அர்த்தம். கடவுளின் பார்வையில் நீங்கள் இருப்பதாக அர்த்தம். அது மட்டும் இல்ல, இந்த குருவோட பார்வை 3ஆம் இடத்துல விழுகுது. 3ஆம் இடம் அதாவது 12 பாவகங்களிலும் 3ஆம் இடம் ஒரு விசேஷமான இடம். 3ஆம் இடம் என்று சொல்கிற போது இந்த பிரபஞ்சத்தால, இந்த இயற்கையால, இறைவனால உங்களுக்கு சில வரங்கள் தரப்பட முடியவில்லை என்று சொன்னால், நீங்கள் வருகிற போது, இந்த பூமிக்கு வருகிற போது சில வரங்களை வாங்கி கொண்டு வரவில்லை என்று சொன்னால், உங்களுடைய முயற்சியால அந்த வரங்களை நீங்களே பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு குரு பார்வை வேண்டும், குரு பலம் வேண்டும். 3ஆம் இடத்தை குரு பார்க்கிற போது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக முடியும். 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்துல கேது இருக்கிறார். உங்களுடைய நல்ல முயற்சிகளும் வெற்றியாக முடியும். 3ஆம் இடம் என்று சொல்கிற போது, அதாவது உங்களுடைய இளைய சகோதரங்கள், உங்களுக்கு கீழ்ப்பட்ட, அதாவது உங்களுடைய சகோதரர்கள்ல இளைய சகோதரர்கள், உங்களுடைய தம்பி, தங்கச்சி, இது போன்ற இளைய சகோதரர்களை குறிக்கக்கூடிய இடம் 3ஆம் இடம்.
அது மட்டும் இல்ல, மூன்றாம் இடம் என்று சொல்றது உங்களுடைய தகவல் தொடர்பு. மூன்றாம் இடம் என்று சொல்றது உங்களுடைய தைரியம், வீரியம், பராக்கிரமம், உண்கலம், உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும், உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும். அதாவது உங்களுடைய கான்பிடன்ஸ் லெவல் உயர்வடையும். மூன்றாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி தரும், உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும், உங்களுடைய சகோதரர்களுக்கு இடையில இருந்த கருத்து வேற்றுமை எல்லாம் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். அது மட்டும் இல்ல, இசை, எழுத்து, கவிதை, பாட்டு இது போன்ற நுண்கலைகள் எல்லாமே மூன்றாம் இடத்தை குரு பார்க்கிற போது இனிமையான பாடல்கள் கேட்க தோன்றும், கவிதைகள் எழுத தோன்றும், உங்களுடைய மைண்ட் செட் அப்படியே ஃப்ரீ ஆயிரும். அதாவது மூன்றாம் இடம் குருவின் பார்வையில் இருக்குது, ராசிய குரு பார்க்கிறார், நினைத்தது எல்லாமே நடக்கும், உங்களுடைய எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். அது மட்டும் இல்ல, மூன்றாம் இடம்ன்றது விடாமுயற்சி. ஒரு நல்ல முயற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்கிற போது குருவின் பார்வை இருப்பதால் நிச்சயமாக அந்த முயற்சி எல்லாமே பலிக்கும், வெற்றி தரும், லாபமாக அமையும். அது மட்டும் இல்ல, ஐந்தாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. ஐந்தாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய உயர்கல்வி, பூர்வ புண்ணிய ஸ்தானம், உங்களுடைய புத்திர பாக்கியம், அதிர்ஷ்ட பாவகம் எல்லாமே ஐந்தாம் இடம். ஐந்தாம் இடம் குருவின் பார்வையில் வருகிற போது நல்ல குழந்தைகள் கிடைக்கும். ஆண் வாரிசுக்காக காத்து கொண்டிருந்த துளாராசிக்காரர்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கும். அதாவது ராசிய குரு பார்த்து ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கிற போது உங்களுக்கு குழந்தை கிடைத்தால், உண்மையில சொல்றேன், அந்த குழந்தை உங்களோட குடும்பத்துக்கு ஒரு வரமான குழந்தையாக, யோக குழந்தையாக இருக்கும். அந்த குழந்தையின் வரவுக்கு பிறகு உங்களுடைய குடும்பத்துல எல்லா நல்ல மங்களகரமான நிகழ்வுகளும் நடக்கும். குடும்பம் முன்னேற்றமாக வளர்ச்சி பாதையில் செல்லும். ஐந்தாம் இடம் என்று சொல்றது பூர்வ புண்ணியம், அதிர்ஷ்டம், நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வீடு தேடி வரும். அற்புதமாக இருக்குதே. அதாவது ராசிய குரு பார்த்துட்டார், ஐந்தாம் இடம் வலுத்து இருக்குது, 9ஆம் இடத்துல குரு இருக்கிறார், பாக்கியஸ்தானத்துல குரு இருக்கிறார். அதாவது உங்களுடைய தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும், தந்தை வழி சொத்துக்களால் ஏற்பட்டிருந்த வில்லங்கங்கள் எல்லாமே தீர்ந்து சொத்துகள் உங்கள் கைகளுக்கு வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அரசாங்க வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்ல, அரசியலில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு இது பொற்காலம், கௌரவ பதவிகள் தேடி வரும். ஆளுமை, அதிகாரம், பட்டம், பதவி எல்லாமே உயர்வடைகிற காலம். அதாவது பூர்வ புண்ணியம், பாக்கியஸ்தானம், ராசி, மூன்றாம் இடம், 11ஆம் இடம் எல்லாமே வலுத்து இருக்குது. 11ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். 11ஆம் இடம் என்று சொல்றது உங்களுடைய லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம். அது மட்டும் இல்ல, உங்களுடைய இளைய மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அது மட்டும் இல்ல, உங்களுடைய மூத்த சகோதரர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம். 11ஆம் இடம் வலுவடைகிற போது திருமணம் இதுவரைக்கும் நடக்காமல் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும். நல்லபடியாக துளாராசிக்காரர்கள் பெரும்பாலானவர்கள் திருமணம் செய்து வாழ்க்கையில செட்டில் ஆக போறீங்க. அதாவது 11ஆம் இடம் குருவின் 11ஆம் இடத்துல கேது அமர்ந்து லாபத்தை அதிகரித்து தருகிறார். அது மட்டும் இல்ல, ராசிய குரு பார்க்கிறார், நல்ல திருமணம் நடக்கும். அது மட்டும் இல்ல, 2ஆம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்லபடியாக 2ஆம் திருமணம் நடக்கும். அந்த திருமண வாழ்க்கை நிலைக்கும், நீடிக்கும், பயன் தரும். அது மட்டும் இல்ல, உங்களுடைய சகோதரர்கள், இளைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, மூத்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சகோதரர்களுக்கு இடையில ஒற்றுமை அதிகரிக்கும், லாபம் அதிகரிக்கும். 11ஆம் இடம், 3ஆம் இடம், ராசி, 5ஆம் இடம், 9ஆம் இடம் எல்லாமே வளர்த்திருக்குதே. ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல எப்போது திரிகோண பாவங்கள்னு சொல்லப்படக்கூடிய 1, 5, 9 எல்லாமே வலுவடைகிறதோ இயல்பாகவே அந்த மனிதனுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும். உண்மையில சொல்றேன், துலா ராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சி, ராகேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி எல்லாமே அற்புதமாக அமைந்திருப்பதால் துலா ராசிக்காரர்கள் இந்த பொற்காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, கோச்சார கிரகங்களின் இந்த இடப்பெயர்ச்சியுடைய பலன்கள் என்று சொல்றது ஒரு தோராயமாக ஒரு 50% பலன் தரக்கூடியது. உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல லக்னம் எப்படி இருக்கிறது, கொடுப்பனவோடு இருக்கிறதா, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், 1, 5, 9 போன்ற திரிகோணாதிபதிகளும் திரிகோண பாவகங்களும் எப்படி இருக்கிறது, அது மட்டும் இல்ல உங்களுக்கு இப்போது என்ன தசாபுத்தி அந்தரம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் எல்லாவற்றையும் ஃபைனலா டிசைன் பண்ணும். உங்களுக்கு இப்ப என்ன நடக்கும்ன்றத. என்ன இருந்தாலும் இந்த கோச்சார கிரகங்கள் எல்லாமே, இந்த பெரிய கிரகங்கள் எல்லாமே, ராகேது, குரு, சனி எல்லாமே துளாராசிக்காரர்களுக்கு கோச்சாரத்துல அற்புதமா அட்டகாசமா இருக்கிறதுனால எல்லா நல்ல முயற்சிகளிலும் துளாராசிக்காரர்கள் ஈடுபட்டு எல்லா வெற்றிகளையும் அடையலாம். சிறப்பு பார்வையாக துளாராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சியை இணைத்து பலன் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மகிழ்ச்சி, சந்தோஷம். இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.